அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தருமபுரி மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். 8 திசையிலும் பொதுமக்கள் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர். திமுக ஆட்சியில் 26,651 பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலினோ ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்யை பேசிக்கொண்டு இருப்பதாக கடுமையாக விமர்சித்த புரட்சி தமிழர். அந்த புழுகு ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இதுல நீதிமன்றம் போய் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,999 பேர் பாதிக்கப்பட்டதாக, இன்றைக்கு இந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக உயர் நீதிமன்றமே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இதே உங்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 84 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. போக்சோ வழக்கு சிறுமிகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள், அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது 6,999. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண வடிகட்டல, ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய பேசிட்டு இருக்கார். அண்ணா நகரில் சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் யாரை காப்பாற்ற உச்சநீதிமன்றத்தை நாடியது ஸ்டாலின் அரசு என புரட்சி தமிழர் கேள்வி. அஇஅதிமுக ஆட்சி மலர்ந்ததும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் வழக்கில் யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என புரட்சி தமிழர் பேச்சு. இன்னைக்கு நாம இதை சொன்னா பொள்ளாச்சி பாலியல் சீண்டல், திரு ஸ்டாலின் அவர்களே, பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் உடனடியாக நியாயமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க அரசாங்கத்தை போல கேடுகட்ட அரசாங்கம் இல்ல. இன்னைக்கு அண்ணா நகரில் சிறுமி பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க உச்சநீதிமன்றம் போனீங்க? இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்த பிறகு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வருவார்கள். இன்றைக்கு அந்த சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுகிற அரசு தேவையா? அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல், யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவார், சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார், தண்டனை பெற்று தரப்படும். உதவி காவல் ஆய்வாளர் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக விசாரணை மேற்கொண்ட காவல் பெண் அதிகாரி அலுவலகத்தில் தீ வைத்து கொளுத்தி அரசாங்கம் திமுக அரசு. விளாத்திக்குளத்தில் மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தையும் சுட்டிக்காட்டி புரட்சி தமிழர் பேச்சு. காவல் அதிகாரி ஏடிஜிபி அவர் உதவி காவல் ஆய்வாளர் அந்த தேர்வு நடைபெற்றது, அதில் முறைகேடு நடைபெற்றதாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அவருடைய அலுவலகத்தில் தீ வைத்து கொளுத்திய அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மாணவி பாலியல் சீண்டல்,
பாதிக்கப்பட்டாங்க. உடனே அந்த மாணவி காணாமல் போன காரணத்தினாலே பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க போனாங்க. புகார் எடுக்கல, அவர்களே தேடி பார்த்தாங்க. பிறகு சடலமா அந்த பெண்ணை கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகுதான் காவல்துறை பதிவு செய்து. அப்படிப்பட்ட வெட்கங்கெட்ட அரசு தேவையா? இதெல்லாம் சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. விவசாயிகள் நலனுக்காக நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கியது அதிமுக. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திமுகவுக்கு திராணி இருந்ததா என புரட்சி தமிழர் கேள்வி. நம்முடைய நாடாளுமன்ற 37 பேர் இன்றைக்கு உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சு 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிய கட்சி அதிமுக கட்சி. கூட்டணியில் இருக்கின்ற பொழுது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு முழு வடிவம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, உங்களால முடியுமா? கடந்த தேர்தலில் என்ன சொன்னீங்க? 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விலக்க பெறுவோம் சொன்னீங்களே. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நீட் விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னீங்களே. ஏதாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா? கொடுத்தாங்களா? இல்லது நாடாளுமன்றத்தில் உங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற அழுத்தம் கொடுத்தாங்களா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் 39 இடத்திலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று இன்றைக்கு மம்மதியில் இருக்கிறீங்களே. 39 நாடாளுமன்ற எங்க நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? நாட்டுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திராணி உங்களுக்கு இருந்ததா? ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு ஒண்ணும் இல்லாத கட்சி திமுக கட்சி. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லை, கொள்ளையடிக்கும் கூட்டணி. திமுக கூட்டணி பரிதாப நிலையில் உள்ளது என புரட்சி தமிழர் பேச்சு. ஸ்டாலின் பேசுவார், எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் கொள்கை ஒரே கொள்கையுடைய கட்சி என்று திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் கேட்கின்றாங்க. திமுகவும் காங்கிரசும் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கையா? அப்படி என்றால் ஏன் பாண்டிச்சேரியில நீங்க கூட்டணி மாத்தி வைக்கிறீங்க? அங்க கம்யூனிஸ்ட் எதிர்த்துல போட்டியிடுது. அதே போல கேரளாவில் காங்கிரசும் திமுகவும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டியிடுதுல, அங்க எங்க கொள்கை இருக்குது? கொள்கை கூட்டணி இல்ல, கொள்ளையடிக்கின்ற கூட்டணி. திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சியில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர் பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது அழுது கொண்டே சிரிக்கின்ற என்று சொன்னவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. யாரும் மகிழ்ச்சியோட இல்ல. மகிழ்ச்சியோட இருக்காங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி அதனுடைய தலைவர் சொல்றார், நாங்க மன வருத்தத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு பத்திரிகைன்னு பார்த்தேன், இன்றைக்கு பேச்சுவார்த்தை இன்று காலம் கடந்து இப்பொழுது இங்க அறிவிச்சாங்க. அதனால நாங்க தகுதியான வேட்பாளரை கொடுக்க முடியலன்னு விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா அந்த கூட்டணியுடைய நிலை என்ன என்பதை பாருங்க. பரிதாபமான நிலை.
நம்ம கூட்டணி அப்படியா இருக்குது? கூட்டணி அமைச்சோம், எத்தனை சீட்டுன்னு அறிவிச்சோம், உடனடியா வேட்பாளரை அறிவிச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது அதிமுக. 2026 அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மையான மாநிலமாக வரும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேச்சு. தமிழகத்தை மீண்டும் முதன்மை மாநிலமாக ஆக்குவதற்கு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போற்றுதலுக்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தேர்தலிலே உங்கள் ஆசியோடு உங்கள் உழைப்போடு வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மையான மாநிலமாக வரும். மக்கள் செல்வாக்கை இழந்த ஸ்டாலின் அரசு அவசரமாக தரமற்ற லேப்டாப்பை மாணவர்களுக்கு வழங்கியுள்ளது. புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமலேயே ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் 100% அவருக்கு தெரியும். திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால்தான் அவசரமா லேப்டாப் கொடுக்கிறார். ஏங்க 4 வருஷம் நானும் அண்ணன் KP அவர்களும் அறிவிச்சார் அசோக் குமார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுறோம். அதிமுக ஆட்சியிலே நம்முடைய மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கொடுத்தோம். அந்த லேப்டாப்பை தொடர்ந்து கொடுங்கன்னு சொன்னோம். அப்பெல்லாம் கொடுக்கல. அவசரமா தரம் இல்லாத லேப்டாப் ஆகி மாணவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். நிதியே ஒதுக்கல. விரிவான திட்ட அறிக்கையே எந்த திட்டத்துக்கும் அதை கொண்டு வரல. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல. அப்படி இருந்தும் அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்களே. மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால புதிய திட்டத்துக்கு நிதி இல்லாம அடிக்கல் நாட்டுகின்ற நிலை திமுக வந்துவிட்டது. திமுக தலைவருக்கு வந்துவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 ஆண்டு நான்கில் ஒரு பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. 2026 சட்டமன்ற தேர்தல் கருணாநிதி குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். அஇஅதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என ஸ்டாலினுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி பதிலடி. இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அது இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில இருண்டாச்சு என்று. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி தானே. 10 ஆண்டு ஏற்கனவே பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்ணீரை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமாக இருக்கிற காலத்தில் உதயமானது. அதோட மீண்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சுமார் 350 கோடியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அதிமுக ஆட்சியிலே கொடுத்திருக்கிறோம்.
ஈரோடு மாவட்டம் பவானி மத்திய திமுக ஒன்றிய செயலாளர் காசு மகேந்திரன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் திமுக தாவேக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களை வாழ்த்தி வரவேற்றார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் அஇஅதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் என்றென்றும் விவசாயிகளின் பாதுகாவலராக திகழும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரை நேரில் சந்தித்து தங்கள் முழு ஆதரவை தெரிவித்தனர். 16 மாவட்டங்களிலிருந்து நாராயணசாமி நாயுடு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்திலிருந்து 16 மாவட்டத்திலிருந்து மாவட்ட தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் வந்திருக்கிறோம். இப்போ அவருக்கு எங்களுக்கு ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நிபந்தனை ஆதரவு தெரிவிச்சுட்டோம். அவருக்கு அவர் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறோம். தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி மாற வேண்டும் என மக்கள் முழுமையாக முடிவு செய்துவிட்டார்கள் என அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக அரசு திருப்பூர் மாவட்டத்திற்கு எந்த திட்டங்களையும் செய்து தரவில்லை என திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மாற வேண்டும் என்று முழுமையாக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். 5 ஆண்டு காலமாக எந்த திட்டமே இந்த மடத்துக்குளம் தொகுதிக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் வரவில்லை, உடுமலைப்பேட்டை தொகுதிக்கும் வரவில்லை. ஆகவே இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிகமான திட்டங்கள் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அம்மா இருக்கும்போது அதிகமாக திட்டங்கள் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். உறுதியாக அருமையான சண்முகனுடைய வெற்றி உறுதி. முழுமையா குக்கர் சின்னத்திலே மடத்துக்குரிய மக்கள் எல்லாம் வாக்களிக்க தயாராக. திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கும் நிலை மாற வேண்டும் என்றால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி போக வேண்டும், அதிமுக ஆட்சி அமைக்கணும், எடப்பாடியே முதலமைச்சர் வரணும். அப்பதான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறவர்கள் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்களை பாதுகாக்க வேண்டும். என்ன நடக்குது? இங்க மட்டும் கட்சியாக போதை மாற்று போதை மனமாக கடுமையா இளைஞர்கள் நம்ம குழந்தைகள் விட்டு போயிருக்காங்க. காலேஜ் கட்டணி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. எல்லாம் மாற வேண்டும் என்றால் உடுமலை ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வேண்டும். தமிழகத்திற்கு அடிக்கடி வருவதோடு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நமக்கு பிரதமர் தரும் நிலையில் தோல்வி பயத்தை மறைக்க மோடி மீது ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடல். உலகெங்கிலும் தமிழ் மண்ணின் புகழை பரப்பி வரும் பிரதமர் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றிவிடுவார் என எந்த ஒரு அடிப்படையும் இன்றி புரளியை கிளப்புவதற்கும் கண்டனம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அஇஅதிமுக வேட்பாளர் சந்திரசேகரனுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு சிறப்புரை. திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகமானதில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்காத நாளே இல்லை என்று ஆகிவிட்டதால் போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அஇஅதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. முன்பெல்லாம் பள்ளிக்கூடங்களின் அருகே மிட்டாய்கள் விற்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். 5 ஆண்டு கால மக்களின் வேதனைகளுக்கு விடிவு காலமாக நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் அமையும் எனவும் கருத்து. 5 ஆண்டு காலமாக மக்கள் பட்ட வேதனைக்கு
ஒரு விடிவு காலம்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி. அதாவது கஞ்சா எங்கே பார்த்தாலும் கஞ்சா. பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வாசல்லாம் முன்னாடிலாம் முட்டாய் தான் விற்பாங்க, இப்போ கஞ்சா விற்காங்க. அவங்க தேர்தல் அறிக்கை ஹீரோன்னு சொல்கிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை பார்த்து நாங்கள் என்ன தெரியுமா ஜீரோன்னு சொல்கிறோம். அவங்க ஹீரோயின் அப்படின்னாங்க, அது ஹெராயின் தமிழ்நாடுங்கிறத நான் சொல்கிறேன். அதனால இந்த பாட்டு படிக்கிறது, மக்களை இனிமேல் ஏமாத்துற வேலையெல்லாம் தமிழகத்தில் நிச்சயமாக எடுபடும். 2G விவகாரத்தில் கலைஞர் டிவிக்கு பணம் பெற்றுக் கொடுத்தது ஸ்டாலின் தான் எனவும் அதை சிபிஐயிடம் தெரிவிக்குமாறு அழகிரி தன்னிடம் தெரிவித்ததாக திமுக எம்பி ஆண்டிமுத்து ராசா பேசிய ஆடியோ வெளியீடு. தான் 2G வழக்கில் சிறையில் இருந்தவரை எம்எல்ஏ எம்பி என எவருமே தன்னை காண வரவில்லை எனவும் கனிமொழியும் சிறைக்கு வந்த பின்னரே அனைவரும் கண் துடைப்புக்காக நலம் விசாரிக்க வந்ததாகவும் ஆண்டிமுத்து ராசா வேதனை. கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயிலில் இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. நான் அரசாணை 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன பார்க்க வந்தீங்களா? கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா என்ன இருக்கும்? கருணாநிதிக்கு பின் திமுக ஸ்டாலினிடம் வந்தாலும் தன் பிடியை விட்டு போகாது எனவும் ஸ்டாலின் கனிமொழி இடையேயான அதிகார போட்டி குறித்தும் ஸ்டாலினுக்கு என்ன பெரிய மூளை இருக்கா, இங்கிலீஷில் அப்படியே கொட்டி தீர்த்திடுவாரா எனவும் தனது வன்மத்தை கொட்டி தீர்த்துள்ள ஆண்டிமுத்து ராசா. ஸ்டாலின் மீது இருக்கும் வன்மத்தில் தேர்தல் நேரத்தில் இந்த ஆடியோவை ஆண்டிமுத்து ராசாவே வெளியிட்டாரோ என அரசியல் வட்டாரத்தில் எழும் சந்தேகம். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிரிவுட்டு போகாது சார். காலத்தில் வெயிட் பண்ணுவோம் சார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ வீட்டு சேஞ்ச் ஆகும், வீட்டு சேஞ்ச் ஆகும் சார். கலைஞருக்காக ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும், இப்ப அவருக்கு ட்ரெயின் இருக்கா? இங்கிலீஷ் குட்டிக்கிறாங்க ஒண்ணு. இன்னும் தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி கனிமொழி நம்ப இல்லையாது. அதான் கனிமொழி எப்படி மாட்டாரு சார், செல் விட்டாரு. என்ன பண்ண முடியாது. சரி புரியுதா? சென்னை ஆற்காடு சாலையில் ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணியால் வாகன ஓட்டிகள் பயணிகள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் பணிகளை கூட முறையாக மேற்கொள்ள இயலாத திறனற்ற நிர்வாகம் நடைபெறுவதாக பொதுமக்கள் சாடல். கும்பகோணத்தில் வீடுகளில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வரும் அவலம். டாஸ்மாக் மட்டுமின்றி மது விற்பனை குடிசை தொழிலாக நடத்தும் அளவுக்கு தமிழ்நாடு சீரழிந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த நகைக்கடையை காலி செய்து தேர்தல் பணிமனையை அமைத்த திமுகவினர். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகும் நிலை ஏற்படும் என குற்றச்சாட்டு. சென்னை ஆழ்வார்பேட்டை கணபதி காலனியில் அங்கன்வாடி மைய சுவர் இரும்பு கேட்டுடன் இடிந்து விழுந்து விபத்து. சில மாதங்களுக்கு முன்னர் புனரமைக்கப்பட்ட இரும்பு கேட்டும் தரமின்றி கட்டப்பட்ட சுற்றுச்சுவருமே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குன்றத்தூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி பெயர் கூட தெரியாமல் பேசியதைக் கண்டு முகம் சுளித்த வாக்காளர்கள். இவரையெல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கூட்டணி வலுவாக இருப்பதாக கருதி கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுவோம் என ஸ்டாலின் பேசி திரிவதாகவும் கடும் விமர்சனம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றும் நோக்கில் ஏப்ரல் 16 முதல் 18ஆம் தேதி வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்த மத்திய அரசு திட்டம். இக்கூட்டத்தில் மக்களவை இடங்களை 816ஆக உயர்த்தி அதில் 273 இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் மசோதா கொண்டுவரப்படும் எனவும் தகவல்.
திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளிபுரம் பகுதியில் 31 வயது இளைஞரிடம் இருந்து 17,60,000 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்காக வரும் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தவோ வெளியிடவோ இந்திய தேர்தல் ஆணையம் தடை. வாக்காளர்கள் மத்தியில் தேவையில்லாத குழப்பங்களையும் கருத்து திணிப்புகளை தடுக்கவும் ஆணையம் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு மக்கள் வரவேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் கடலில் மிதந்து வந்த 24 கிலோ கஞ்சா மூட்டையை கண்டு அதிர்ச்சி. மணமேல்குடி கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினரிடம் கஞ்சா ஒப்படைக்கப்பட்ட நிலையில் திமுக அரசின் செயல்திறன் கடல் கடந்தும் பரவி விட்டதாக மக்கள் காட்டமாக விமர்சனம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இண்டி கூட்டணி செயல் வீரர் கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயரை அழைப்பிதழில் புறக்கணித்த நிலையில் கூட்டத்தை புறக்கணித்து பதிலடி. இண்டி கூட்டணியில் 1000 குழப்பங்களை வைத்துக் கொண்டு எப்போது பார்த்தாலும் அதிமுக கூட்டணியை பற்றி வாய்க்கிழிய பேசுவதாக பொதுமக்கள் சாடல். மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்யும் அரசாணை எண் 151 திமுக அரசு முடக்கி வைத்துள்ளது என மாற்றுத்திறனாளிகள் குற்றச்சாட்டு. அரசாணை எண் 151 அமல்படுத்த வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை. மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அரசாணையை நீக்கிறதுக்கு மாற்றுத்திறனாளி போராடியும் அது உங்களுடைய கண்களுக்கு தெரியல. அதிகாரிகள் நீக்கவே அந்த அரசாணையை 124 உசுரை கொடுத்தா காப்பாத்துவோம், 151 உசுரை கொடுத்தா முடக்குவோங்கிற கண்ணோட்டத்தில் நிக்கிறாங்க. அதற்கு நீங்களும் ரொம்ப முழு ஒத்துழைப்பு கொடுத்து எதையுமே கண்டுக்கிறாம இருக்கிறீங்க. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அக்கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஹிஃபாயத்துல்லா என்பவர் சுயேட்சையாக போட்டி. தோல்வி உறுதி என்பதால் புதுவை மாநிலத்தை போல் தமிழகத்திலும் இண்டி கூட்டணியினர் ஒருவரை எதிர்த்து ஒருவர் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என மக்கள் கிண்டல். திருப்பத்தூர் மாவட்டம் கதிரிமங்கலத்தில் கடன் தொகையை செலுத்தவில்லை என கர்ப்பிணி பெண்ணை தகாத வார்த்தையில் பேசியதை தட்டி கேட்ட சிறுவனை நிதி நிறுவன ஊழியர் கொடூரமாக தாக்கிய அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி. காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நிதி நிறுவனங்கள் அத்துமீறல்களை கட்டுப்படுத்தாததே இதுபோன்ற தாக்குதல் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை. ராதாபுரத்தில் திமுக வேட்பாளராக அப்பாவு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திசையன் விளை திமுக நகர கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து ஜான் கென்னடி விலகல். அப்பாவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதாக கூறி 45 ஆண்டு காலம் திமுகவில் இருந்து வரும் நகர செயலாளர் பதவி விலகிய நிலையில் தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து திமுகவில் இருந்து பலர் விலகி வருவதால் திமுக தோல்வியை தழுவும் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு. சென்னையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு ஒதுக்குவதாக கூறி சொந்த கட்சியினரிடமே 96 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மயிலாப்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏ. சொந்த கட்சியினரிடமே கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டியவருக்கே ஸ்டாலின் மீண்டும் வாய்ப்பு வழங்கியதன் மூலம் ஊழலின் ஊற்றுக்கண் திமுக என்பது மீண்டும் மீண்டும் அம்பலம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மீண்டும் போட்டியிடும் திமுக எம்எல்ஏவை தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என விரட்டி அடித்த பொதுமக்கள். பிரச்சார வாகனத்தை பொதுமக்கள் வழிமறித்து நின்றதால் ஆளை விட்டால் போதும் என்று தப்பி ஓடிய திமுக வேட்பாளர். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் கிராமத்தில் விவசாயம் செய்யும் 136 குடும்பத்தினர் அனாதின கணக்கில் உள்ள நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்று கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு போராட்டம். 450 ஏக்கர் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யும் 150க்கும் மேற்பட்டோர் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி தங்களின் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
நீலகிரி மாவட்டம் முதுகையில் உள்ள அப்பர் பஜார் சாலையில் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக 20வது வார்டு கவுன்சிலரிடம் பலமுறை புகாரளித்தும் மெத்தன போக்கோடு இருப்பதாக கூறும் பொதுமக்கள் உதகை நகராட்சி ஆணையாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயிலில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் சட்டவிரோதமானவை மற்றும் பாரம்பரிய மதிப்புக்கு எதிரானவை என விஜயநகர பேரரசின் மரபுரிமை தலைவர் அறிவித்த நிலையில் மாநில அளவிலான அதிகாரம் பெற்ற துணைக்குழு ஆய்வு. கோயில் புனரமைப்பு பணிகளின் போது ஏற்பட்ட சேதம் குறித்து கோயில் நிர்வாகம் தெளிவுபடுத்த விஜயநகர பேரரசின் மரபுரிமை அமைப்பு வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து நீர் இருப்பு 19 கன அடியாக உள்ளதால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மேலும் 36 அடி உயரம் கொண்ட குண்டாறு அணையில் தற்போது 25 அடி நீர் மட்டுமே தேக்கப்படுவதால் சேரும் சகதியுமாக உள்ள அணையை போர்க்கால அடிப்படையில் தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது நடைமேடைகளில் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு பணிகள் மிக விரைவாக முடிக்கப்பட்டதால் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னரே மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய புறநகர் ரயில் சேவை. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் வழித்தடத்தில் அனைத்து மின்சார ரயில் சேவைகளும் பழைய நிலைக்கு திரும்புவதால் பயணிகள் நிம்மதி. அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 10,000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் குளிர்சாதன பெட்டி வழங்கும் திட்டம் அனைவரையும் சென்றடையும் திட்டம் என திருவாரூர் மாவட்ட மக்கள் கருத்து. மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு இலவச பேருந்து உள்ளிட்ட அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள் மிகவும் பயனுள்ளது எனவும் மக்கள் மகிழ்ச்சி. இப்போ எடப்பாடி அறிவிச்சிருக்க 10,000 ரூபாய் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சென்றடையக்கூடிய திட்டம். யாரையும் ஒதுக்கி இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை அப்படின்லாம் இல்லாம எல்லாரும் சென்றடையக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லா குடும்ப தலைவர் அனைத்து கார்டுக்கும் ரேஷன் கார்டுக்கும் கொடுக்க போறாங்க. அது வரையக்கூடிய திட்டமாக தான் இருக்குது. இது அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய திட்டமாகவும் இருக்குது. ஏன்னா எல்லா வகையிலும் ஏமாத்திருக்காங்க திமுக. அது இதே ஒரு ஏமாற்று திட்டமாக தான் அது இருக்குது. எடப்பாடியார் அதை கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்புறோம். எங்களுக்கு எடப்பாடி அறிவித்த தேர்தல் அறிக்கையில் மகளிர் 2,000 கொடுத்து சொல்லியிருக்காங்க. மேற்படி ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேர் 2 வீலர் கிடையாது, அவங்களும் வண்டியில் போவாங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா திட்டங்களும் நல்லா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. தண்டனை குறைப்பு மற்றும் முன்கூட்டியே விடுதலை தொடர்பான அமைச்சரவை முடிவுகளை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தெளிவுபடுத்திய சென்னை உயர்நீதிமன்றம். சிறை கைதிகள் தண்டனை குறைப்பு மற்றும் முன்கூட்டியே விடுதலை தொடர்பான முரண்பட்ட தீர்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமர்வு. தூத்துக்குடி சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கான தண்டனை விவரங்கள் ஒத்திவைப்பு. தண்டனை விவரங்களை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை மாற்றி சந்தீப் ராய் ரத்தோரை நியமனம் செய்த தேர்தல் ஆணையம். மேற்கு மண்டல ஐஜியாக ரம்யா பாரதி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையராக சஞ்சய் குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக அளவில் பருத்தி விலை அதிகரித்துள்ளதன் எதிரொலியாக திருப்பூரில் நூல் விலை கிலோ 12 ரூபாய் வரை உயர்ந்ததால் நிதியாண்டின் முதல் நாளிலேயே வர்த்தகர்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே பிப்ரவரி மற்றும் மார்ச் என 2 மாதங்களில் 2 முறை 7 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மீண்டும் விலை உயர்ந்துள்ளதால் பெரும் சிரமத்தை சந்திக்கும் ஏற்றுமதியாளர்கள். தமிழ்நாட்டில் கோடை காலத்துக்கு முன்பாக சூரிய மின் உற்பத்தி புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் கணிசமாக குறைத்து வரும் மின் கட்டணத்தின் மீதான அழுத்தம். அதிகபட்சமாக திங்கட்கிழமை என்று 423 புள்ளிகள் 8 மில்லியன் யூனிட்டாக பதிவான நிலையில் பெரும் நிவாரணம் அளித்துள்ள சூரிய சக்தி மின்சார உற்பத்தி. 600 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு தொடர்பான ஜிஎஸ்டி மோசடி வழக்கில் 5வது சம்மன் அனுப்பப்பட்டும் விசாரணைக்கு ஆஜராகாத வாணியம்பாடி தாவேகா வேட்பாளர் சையத் புர்கான் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு. கட்சி தலைவரோ இறக்குமதி காருக்கு வரி இழப்பு செய்துள்ளார். அவரது வேட்பாளரோ நூற்றுக்கணக்கான கோடி வரி மோசடி செய்துள்ளார். இவர்கள் எல்லாம் எங்கே நேர்மையான ஆட்சியை கொடுப்பார்கள் என மக்கள் காட்டம். சென்னை மாநகரில் பழுதாகும் பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் இல்லாத நிலையில் 500 பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளில் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி. பேருந்துகள் இல்லாமல் பல மணி நேரம் பயணிகள் காத்திருந்த நிலையில் இலவச பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதால் ஸ்டாலின் அரசின் இரட்டை முகம் வெளிச்சத்திற்கு வந்தது. தமிழகத்தில் திமுக அரசின் குறைபாடுகளால் மின் உற்பத்தி திட்டங்கள் மற்றும் பகிர்மான பராமரிப்பில் தற்போது பெரும் அலட்சியத்தால் மின்தடை அபாயம். கோடை காலத்தில் மின்தடைகள் அதிகரித்து மின்வாரிய பொறியாளர்கள் நள்ளிரவு வரை பணி செய்ய நிர்பந்திக்கப்படுவதாக தகவல் வெளியாகி அரசுக்கு எதிராக எழும் கண்டனம்.
கல்குவாரிகளால் 5 ஆண்டுகளாக பல உயிர்கள் பறிபோன நிலையில் ஆட்சி முடியும் தருவாயில் கல்குவாரிகளில் பாதுகாப்பு வேலி அமைக்க ஸ்டாலின் அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பது பொதுமக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டங்கள் நடத்தும் போதெல்லாம் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் நாடகம் நடத்துவதா என மக்கள் கேள்வி. திருநெல்வேலி பாலாமடை பகுதியில் திமுக ஆட்சியில் போலீசார் மாமூல் கேட்பதாக குற்றச்சாட்டுகள் வலுத்துள்ள நிலையில் வீடு கட்டுவதற்காக இலவசமாக 110 டன் எம்சாண்ட் மண் கேட்ட விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் ராமநாதன் உள்ளிட்டோர் பணியிடை நீக்கம். காவல்துறையினரின் இத்தகைய முறையற்ற செயலை கண்டிக்கும் மக்கள் இவற்றையெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக விமர்சனம். தூத்துக்குடி அருகே உள்ள சிப்காட் பகுதியில் ஸ்டாலின் திறந்து வைத்த வின்பாஸ்ட் மின்சார வாகன ஆலை இலக்கை எட்ட முடியாமல் திணறல். ஆண்டுக்கு 1.5 லட்சம் வாகனங்கள் உற்பத்தி செய்ய ஆலை வடிவமைக்கப்பட்ட நிலையில் விற்பனை மிகவும் குறைவாக உள்ளதால் இலக்கை எட்ட முடியாத நிலை. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு, மழைநீர் வடிகால் இல்லாமை, குப்பை மேலாண்மை தோல்வி, போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றால் பொதுமக்கள் தவிப்பு. தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அலட்சியம் செய்த ஆளும் கட்சிக்கு எதிராக தொகுதி மக்கள் கடும் அதிருப்தி.